our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 84:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தேவனில் பலன் கொள்ளும்போது உபத்திரவம், வேதனை, இழப்பு இவை எதுவும் நம்மை கீழே தள்ள முடியாது. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். அநேக வேளைகளில் நாம் நம்முடைய அந்தஸ்து, சாதனைகள், சொத்து ஆகியவற்றினால் கிடைக்கும் சுயபலனை சார்ந்திருப்பதை குறிப்பதாக இந்த வசனம் அமைந்துள்ளது. கர்த்தரில் பலனை காண்கிறவர்கள் எவ்வளவு நிறைவாய் இருக்கிறார்கள் என்று ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டுள்ளது. கர்த்தரிடமிருந்து நமக்கு பலன் வரும்போது உண்மையிலேயே ஆவியில் நாம் செழிப்பாகிறோம். நம் பலன் மனுஷீக அதிகாரத்தை அல்லாமல் தெய்வீக கிருபையை சார்ந்திருப்பதால் சூழ்நிலையால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். பின்வரும் வசனம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும் என்று கூறுகிறது. இருளான தருணங்களிலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறார்கள். அவருக்குள் நாம் எந்த அளவு பலனை காண்கிறோமோ அந்த அளவு அதிகமாக அவர் நம்மேல் தயையை ஊற்றுவார். முன்னே வைக்கும் ஒவ்வொரு அடியும் வளர்ச்சிக்கும் பலனுக்கும் உரியதாக விளங்கும். வேதம் அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்று கூறுகிறது. சிறிய விதையின் மேல் சூரிய ஒளி பிரகாசிக்கும் போது அது வெளிச்சத்துக்கு நேராக வளர ஆரம்பிக்கிறது. அவ்வண்ணமே தேவ கிருபையால் தொடப்படும் உள்ளம் பரலோகத்தை நோக்கி எழும்புகிறது. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வேதம் கூறுகிறது. தேவனுடைய பலத்தில் வேரூன்றியவர்கள் ஒருபோதும் பட்டு போவதில்லை. அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக விளங்குவார்கள். இயேசு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான் என்று கூறியிருக்கிறார். இதற்கு ஆண்டவரில் விசுவாசம் வைத்து பலனை அடைகிறவர்கள் தொடர்ந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பது பொருள். ஆனால் தங்கள் சுயபலனில் சார்ந்திருக்கிறவர்கள் விரைவிலேயே மங்கி போவார்கள். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் தெய்வீக பூரணத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பையும் நம் சொந்த பலவீனங்களோடு போராடும் வாழ்க்கையையும் நம் தெரிவுக்காக வைத்திருக்கிறார். தேவனில் பலன் கொள்வதையே தெரிந்து கொள்ளுங்கள். மக்களையோ சூழ்நிலையையோ சார்ந்திராதிருங்கள். தேவனால் மட்டுமே உங்களை பலப்படுத்த முடியும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று கூறுகிறான். தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்கள் பிரச்சனைகளை பாராமல் மேலான பரம அழைப்பை பாருங்கள். நாம் தேவனில் பலன் கொள்ளும் போது உபத்திரவம், வேதனை, இழப்பு இவை எதுவும் நம்மை கீழே தள்ள முடியாது. புயலெல்லாம் நாம் அடியெடுத்து வைக்கும் கல்லாக மாறும். கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் ஆசீர்வாதத்தின் விதையாக மாறும். தேவ பலத்தை நீங்கள் சார்ந்திருக்கும் போது மேலேறுவீர்களே தவிர கீழாக இறங்க மாட்டீர்கள். அனுதினமும் பலத்தின் மேல் பலன்
பலனடைவீர்கள். வியாதியோ, வியாபாரத்தில் நஷ்டமோ, உறவுகளின் மத்தியில் பிரிவினையோ ஏற்படும் போது நம்முடைய பலன் குன்றி போகிறது. ஆகவேதான் நம்முடைய தலையாகிய மூளைக்கல்லான இயேசுவிடமிருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. வாழ்வில் புயல்கள் வீசும் வேளையிலும் நீங்களும் நானும் உறுதியாக நிற்கும்படியான கண்மலையாகவும் அஸ்திபாரமாகவும் இயேசு விளங்குகிறார். இயேசுவின் பரிபூரணத்தின் மூலம் நாம் கிருபையின் மேல் கிருபையை பெறுகிறோம். பலவீனமுற்றிருக்கும் வேளைகளிலும் நீங்கள் வேதாகமத்தை வாசித்து இயேசுவில் ஆறுதலையும் பலனையும் கண்டு கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு தேவையானவை யாவற்றையும் நீங்கள் அவருக்குள் கண்டு கொள்ள முடியும். உபத்திரவத்தின் மத்தியிலும் நீங்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து உங்களை அவர் நிரப்பும்படி தொடர்ந்து நாட வேண்டும். அப்படி செய்யும்போது அவர் தமது பலத்தின் மூலம் உங்களை உயர்த்துவார். அவரது ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஆண்டவரை நம்பும்போது உங்கள் வாழ்வில் எல்லாமே செழிக்க தொடங்கும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று குறைவுபடும் போது இயேசு தேவைகள் எல்லாவற்றையும் அருளி செய்வார். நீங்கள் தோல்வியை சந்திக்க நேரிடும் போது அவர் வெற்றியை தருவார். நீங்கள் தனிமையாய் உணரும் போது இயேசு எப்பக்கத்திலிருந்தும் தம்முடைய தயவையும் ஆசீர்வாதங்களையும் அனுப்புவார். அவரது பலத்தில் நீங்கள் நிற்கும்போது நிச்சயமாகவே பலனடைந்து பாக்கியம் பெறுவீர்கள். உதாரணமாக தாவீது சிக்லாகில் எல்லாவற்றையும் இழந்தான். அவனது விரோதிகள் அவன் பட்டணத்தை கொள்ளையிட்டு அவனது மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் யாவற்றையும் கொண்டு சென்றார்கள். தாவீது மனமுடைந்து அழுகிறதற்கு பலனில்லாத மட்டும் கர்த்தரை நோக்கி அழுதான். பிறகு அவன் கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக் கொண்டான். தேவன் அவனிடம், போ, எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வாய் என்று கூறினார். தாவீது கர்த்தரை நம்பி திரும்பி சென்று விரோதிகளை தோற்கடித்து தன்னிடமிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அதே வண்ணமாக கிதியோனிடம் தேவதூதன், தேவன் கிதியோனோடு இருப்பதால் அவன் பராக்கிரமசாலி என்றும் அவனுக்கு இருக்கிற பலத்தோடே போகும்படியும் கூறினான். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடமிருந்து பலனை பெற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் இழந்தவை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். அளவிறந்த ஆசீர்வாதத்தை அடைய முடியும். கர்த்தரே உங்களுக்கு பலனும் நீதியுமாய் இருக்கிறார். உங்களுக்கு தேவையானவை எல்லாவற்றையும் அவருக்குள் கண்டு கொள்ள முடியும். அவர் மேல் நம்பிக்கை வைத்திடுங்கள். அவரே உங்களை பூரணமாக ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் திடப்படுவதாக. ஆண்டவர் தாமே உங்களுக்கு பலனாகவும் கேடகமாகவும் இருப்பாராக. அவர் உங்களை உயர்த்துவார், வெற்றியால் முடிசூட்டுவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய கிருபை என் வாழ்வில் விளங்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். எல்லா புத்திக்கும் மேலான உம்முடைய பூரண சமாதானத்தினால் என்னை நிரப்பும். நான் இழந்தவை எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தந்து உம்முடைய நன்மையினாலும் என்னை இரட்டிப்பாக நிரப்பும். சரீர பிரகாரமாகவும் ஆத்தும பிரகாரமாகவும் என்னை பலப்படுத்தும். உம்முடைய அன்பையும் பிரசன்னத்தையும் நான் அதிகமாய் உணர்ந்து ஊக்கம் பெற்று உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் உயர்த்தப்பட அருள் புரியும். நான் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் என்னை ஆசீர்வதித்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன். நீரே எனக்கு பலனானவர்.
பலவீனமான என் இருதயத்தை இன்று பலத்த வல்லமையால் நிரப்பும். என் கண்ணீரை ஆனந்தத்தின் ஆசிர்வாதத்தின் ஊற்றாக மாற்றுவீராக. என் வாழ்வின் வறண்ட பகுதியின் மேல் உம்முடைய பரிபூரண மழை பொழியட்டும். பரிசுத்த ஆவியானவரே, சமூகத்தாலும் சமாதானத்தாலும் என் இருதயத்தை நிரப்பிடும். என்னுடைய உயர்வை தடுக்கிற எல்லா சங்கிலிகளையும் உடைத்திடும். என் பலவீனத்திற்கு பதிலாக தெய்வீக பலனையும் திட நம்பிக்கையையும் தந்திடுவீராக. இன்றிலிருந்து தோல்வியல்லாமல் வெற்றியே என் பங்காகட்டும். பரலோகத்தை திறந்து கிருபையின் மேல் கிருபையை பொழிந்தருள்வீராக. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். தினந்தோறும் மேலாக ஏற உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.